கடப்பாறைங்க தெரிஞ்சுட்டே போடா. சரியா எல்லா நீ கொத்து போய் செம்மண் ஓட்டிட்டுடா. செம்மண் துவர கொட்டை அடிச்சு எல்லாம் போட்டாங்க. நாங்க ஒரு 10 கிலோ வாங்கினோம். கடப்பாறையே தேவையில்லை, எல்லாம் பறிச்சே போட்டுது ஜேசிபி. போ 2 கட்டி பொறி போட்டுட்டா. இது பசியாட்டு இந்த மண்ணில் இது கூட செம்பாடி நல்ல நல்ல மண், நல்ல அடிமண்ணா பார்த்தாடு. நல்லா செவ இருக்கிற மண்ணா எடுக்க வேணும். போதும்லையா? போதும் 10 கிலோ தானா? இப்படி சரியா கொத்தடிச்சு தம்பி. கொத்துக்கும் கடப்பாறைக்கு வேலையே இல்லாம போச்சு. இந்த வருஷம் தோரக்காய் நம்மளுக்கு தான் ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு. நாம் விலைக்கு வாங்குற அளவு காய் போயிடுச்சு. அட இது வரங்காட்டி என்ன அவசரம்? பாப்பா தேசம் வடிச்சிட்டு மண்ணை கரைக்கலாம். போய் கொட்டலாம் வடிச்சிட்டு மண்ணை உடைக்க வேணும். இங்கேயுமே மரம் போற உன்னை மூலங்கு வர வேண்டாம்னு சொன்னா தான் நீ இங்கே வர. நல்ல செவ மண்ணை எடுத்து போட்டுக்கலாம். கண்ணு ஆட்டு தண்ணி எடுத்துட்டா, போர் தண்ணி ஊற்றிட்டா பருப்பு வேவாது. ஆட்டு தண்ணி தான் ஊற வைக்க வேணும். ஊற்றுக்கண்ணே கணக்கா ஊற்று. ஆட்டு தண்ணியா? போதையா நீங்கள் ஊற்றுங்க. போதும் 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 போதும். கரைக்கணுமா? கம்முனு ஊற வேணும். ஊற வேணும் தம்பி. நல்லா ஊற்று. கரையாது, கைப்பட்டா கரையாது. கல் அப்புறம் எடுத்துக்கலாம். போதும்னு தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் மண் நல்லா ஊற்று. கொட்டை எடுத்துடலாம்.
இப்படி கொட்டை அப்பா அப்பா தனியாடா ஊடி ஊடி அடி ஐயா தவறு கொட்டை கையண்ணே இது கிட்ட தோரங்கட்டை தோரங்கட்டை முழு கொட்டை இப்படித்தான் இருக்கும் ஊர்னா பெருசு பெருசாகும் எல்லாம் பராமரித்து பண்ணி உடச்சி எடுத்தா தான் பருப்பு அதன் பிள்ளை கொண்டாட கொண்டாங்க மண்ணை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கையெடுத்து கையெடுத்து ஒரு பழமாக கிடைக்கும் நீ கை நல்லா போகணும் அப்புறம் நீ கையோட காயம் வர முடியாது கல்லுங்க தெரியாது நல்லா கரைச்சி பெருங்கல் இருந்தால் எடுத்துக்கலாம் பாப்பா மண்ணு கொஞ்ச நாள் தண்ணி தேய்ச்சிட்டு கொட்டை எடுத்துக்கிட்டு தெளிச்சு சாமி போதுமில்லையா நல்லது நல்லது ஆ ஆ ஊற்றிடலாமா போது 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 கொடி கொட்டாயா ஆ கொஞ்சம் கொட்டு எல்லாமே கொட்டிடுறா எல்லாம் கொட்டை கம்மி கம்மி கொட்டு கொட்டு எல்லாமே கொட்டு ஒரு கடையில் போயிடுது மண் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா இப்படி சேர்த்துக்கணும் மண்ணை ஊற்றி கரைச்ச மண்ணை ஊற்றி இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் பொண்ணு சின்ன கை விடாதீங்க நாளைக்கு பத்தினி கொட்டையே போயிரு நல்லா மாத்திரையா நல்ல மண் ஊற்றி நல்ல சதந்து இருக்கிற மண்ணை ஊற்றி இப்படி பேர்த்திக்கணும் ஊற்றுப்பா ஊத்தாய இப்படி மண் ஊற்றிக்கிட்டோம்னா அடி கல் இருந்தால் நின்றுக்கும் அப்படியே கை ஊற்றி இப்படி பேர்த்திக்கணும் மண்ணை ஊற்றி நல்லா தயிர் கஞ்சி மாதிரி பேர்த்திக்கணும் இன்னும் கூட ஊற்றலாம் அடியால் இப்படி 2 குச்சி வச்சுக்கணும் இப்படி அள்ளி போட்டுக்கணும் நல்லா இப்படியே கோமா சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்துக்கணும் செம்மண் பாரு எப்படி மணக்குதுன்னு செஞ்சுட்டுக்கலாம் அப்பா செஞ்சுட்டுக்கலாம் செம்மண்டாளா
ஒரு குச்சி எடுத்துன்னு விரல எடுத்துக்காது பார்க்கலாம். பாப்பா விட்டா முன்ன முளைப்பு வருமா நம்மளுக்கு முளைப்பு வருமா பார்க்கணும். கொஞ்சம் கொட்டி எடுத்துக்கலாம். இது குச்சி எடுத்து அந்த தண்ணி பண்ணி போகணும். எழுது நல்லபடி மண்ணை பேஞ்சி அமுத்திக்கணும். போய் சாக்கெடுத்தா பாப்பா. நாங்களும் மழை போடணும்ல. நாங்களும் மழை போடணுமே. சாக்க நல்ல தண்ணியெல்லாம் நடத்தி எடுத்தாச்சு. மூடி வச்சுக்கலாம். ஐயோ அம்மா பட்டு போச்சு. இதுக்கு மேலே சாக்கு உணவு தண்ணி தொளிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி தொளிச்சிக்கிட்டே இருக்கணும். 3 மணி நேரத்துக்கு மறுபடியும் இதே மாதிரி பெருத்து கட்ட வேணும். அப்போல்லாம் மண் போட வேண்டியதில்லை. தண்ணி மட்டும் பெருத்து தெளிச்சா போதும். பெருட்டி எடுத்து மறுபடியும் இதே மாதிரி கும்பம் போட்ட வேணும். சரி பார்க்கலாம். உணவு தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணி அதை தெளிச்சிக்கலாமா? அப்படியே உணவு தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். போது இதுக்கு மேலே விட்டோம்னா மண் கரைஞ்சி போயிடும். அது அப்படியே ஊற்று. சரி வை தண்ணி வை. இப்போ பத்திரமா மூடி வச்சுட்டேன். இப்படியே ஊற்று 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி தெளிச்சா போதும். நல்லா தண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். 3 மணி நேரமா? 3 மணி நேரம் காசு பார்க்கலாம். தோரை கொட்டை மண்ணு கட்டி போட்டு 3 மணி நேரம் ஆச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்களும் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி தெளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எம்பிடுத்து தண்ணி எடுத்து பார்க்கலாம். மூணு தரத்து விடு. நீ பண்ணதான் அதை பார்த்து பண்ணுவா. சரி நான் குச்சி தவிர நீ குச்சி இல்லையே. இப்படி எடுத்துக்கலாம். தண்ணி தெளிக்க நீ. தண்ணி சேசாதுன்னு பேசுது. தெளிச்சாமி நம்ம போட்டு தேய்க்க வேண்டியதில்லை. இப்படி தெரிச்சு விட்டா போதும். பிணைஞ்சுடு. போதும். பாப்பா மண்ணுக்கு போதும். போதும். அதே மாதிரி குச்சி வச்சு பெரட்டி விட்டு திரும்பி அள்ளி போட்டுக்கணும். கரையான் ஏடி கரையானே. நல்லா மணக்குது பேர்.
சுற்றுலாயா ஆ கேட்டை ராகுஷன்னு சின்ன மறுபடியும் அதே மாதிரி அள்ளி போட்டு குட்டை கட்டிக்கலாம். செம்மண் செம்மண் இங்கே தான் கை கைன்னு இங்கே தான் கை கைன்னு சாகாடு போய் தண்ணியெல்லாம் சாக்கை நான் puta miss apa போடு apa நான் போய் நைஸ்டா லாஸ்ட்ரா இதுக்கு மேலே தண்ணி தேய்ச்சிட்டே இருக்குன்னு 1/2 மணி நேரத்துக்கு இருக்கா 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு பரட்டு பரட்டணும். மண்ணை கழுவி விடும் கொஞ்சம். பாப்பாவே 2 குச்சி வச்சு மண் வெட்டி மண் கட்டி போட்டா. ஊற்று ஊற்று. திரட்டி போட்டு 2 மணி நேரம் ஆச்சு. மணி 5 மணி ஆச்சு. எடுத்து பார்க்கலாம். தண்ணி கொண்டா கண்ணா. தண்ணி கொண்டா சாமி. தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி போட்டுக்கலாம். இப்படி கறியை கழிச்சு பார்த்துக்கணும். உப்புவா மணக்குது சார். செவரக்கொட்டை ஊர் போய் சும்மா கும்பு மணக்குது. மணம்னா மணம்தான். இந்த முளைப்பு வரும்போது அப்படி கம்மன்னு மணக்கு. பறக்கும் போது இந்த மாதிரி கட்டாளி போட்டுக்கலாம். கொண்டா குட்டிமா. சரி இம்பது கொட்டையும் பறந்துக்கிட்டியா? சரி மறுபடியும் அதே மாதிரி குச்சி போட்டு குச்சி மேலே அள்ளி வச்சுக்கலாம். கொட்டை அள்ளி வை. தண்ணி இல்லை சார் சாக்கு.
என்ன தந்துச்சியா முளைப்பா அதுக்கு மேலே போதுமா காத்தாலைக்கு அது தண்ணியா அந்த சாக்கு போய் தண்ணியில் நினைச்சா அதுக்குள்ளேயும் மணக்குது கொட்டை ஒரு ஒரு நேரத்துலையே அவ்வளோதான். இதுக்கு மேலே மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே சாக்கு போட்டு மூடி வச்சு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க தண்ணி தெளிச்சா போதும். ஒரு 5-6 தண்ணி கட்டினா போதும். போடுங்க போடு. நீ தெரிஞ்சுக்க பரவாயில்ல சுமிஷா கூட பண்ணிட்டா. சரி போது. இதுக்கு மேலே 2 மணி நேரத்துக்கு ஒருக்க 5-6 தண்ணி கட்டினா போதும். அப்படியே சொலிக்க வேண்டியதே ராசா. நாளைக்கு பார்க்கலாம். தண்ணி எடுத்துரு. தண்ணியில் வேண்டாம். தண்ணியோட வேண்டுமா? நேற்றுக்கு நேரம் ஆற வச்சது இன்னைக்கு எடுத்து பார்க்கலாம். முளைப்பு வந்துருச்சு. முளைப்பு வந்துருச்சு. நான் முளைப்பு வந்துச்சு. நிறைய வந்துச்சு. நான் முளைப்பு நிறைய வந்துச்சு. நல்ல முளைப்பு வந்துருச்சு. யாக்கும் வந்துச்சு. இதுக்கு மேலே முளைப்பு வந்தால் சாறு பிடிச்சி போயிடு. கணக்கான முளைப்பு வந்தால் போதும். நல்ல முளைப்பு வந்துச்சு. நல்ல முளைப்பு வந்துருச்சு. பாப்பாளுது நல்ல முளைப்பு வந்துருச்சு. குச்சி எடுத்து விடு. குச்சி எடுத்து விடு. இதுக்கு மேலே உடச்சி விட்டுக்கலாம். எடு சாமி குச்சி. ஆட்டே நல்ல முளைச்சிக்கிச்சுடா. பாப்பாலும் குச்சி எடுத்து விட்டா, நானும் குச்சி எடுத்து விட்டேன். என்ன முளைப்பு வந்துச்சு பாருங்க. சூப்பர். நல்ல பாலியாட்டம் முளைப்பு வந்துடுச்சு. இதுக்கு மேலே உடச்சி விடலாம். நல்ல முளைப்பு வந்துடுச்சு. மணக்குது பாரு கும்மு கும்முன்னு. வெயில் தான் வெயில் தான். நீ வெயில் எடுத்துறாயா? என்ன எடுத்தா ஒரு பக்கமாக இருந்தால் வர காலில் மெதிக்காத உடச்சி விடணும். காலில் மெதிக்கூடாது. எதிர்க்க மழை போறாதாயா? கொட்டை உடையாது. நல்லா 3 நாளைக்கு காய வச்சுக்கணும். தங்கமணியா கொடுத்து அரைச்சி விடு. தோரம் கொட்ட பாரு என்ன மனம் மணக்குதுன்னு பாரு. அது சொல்லுங்க நீங்க. இந்த அளவுக்கு முளைப்பு வந்தால் போதும். நல்லா சாறு காய்ச்சினா அப்படி மணக்கும். நம்ம சொந்தத்துக்கு போடுற மாதிரி வாங்கியார் பருப்பு மணக்காது. இந்த வருஷம் எங்கள் காட்டில் விளையில நாங்கள் வாங்கி தான் போட்டோம்.
காட்டில் போட்டிருந்தோம், காப்பு பிடிக்கல இந்த வருஷம். உரவத்தை பட்டு போட காட்டி காய்க்கல. மண் இருக்குல்ல, மண் பரவாயில்லையா? இது நல்லா 2 நாளைக்கு காயிட்டு. இதுக்கு மேலே கசாமசாலும் உடைக்கக்கூடாது. 2 நாளைக்கு நல்லா காயிட்டு. ஆனால் காலில் மிதிக்கக்கூடாது. கால் தகாரம் பார்க்கலாம். கூட்டு விடுங்க. இது மூட கொட்டையா? அடே குப்பை வைக்குங்க. தாப்பா கொட்டைன்னா நல்லா மறைச்சி வச்சு. பொங்கலிய பொங்கலியா? சரி, காயிட்டு பாப்பா வா. காந்த மறுபடியும் பார்க்கலாம்.